என்னாச்சு டாக்டர்? அதுல ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல தெரிஞ்சு செஞ்சாங்களா இல்ல தெரியாம செஞ்சாங்களான்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். கரெக்ட் டயத்துல கரெக்டான வைத்தியம் தான் பண்ணிருக்காங்க. குட், வெரி குட். மஞ்சள் ஒரு ஆன்டிபயோட்டிக். வைரஸை உடனே அட்டாக் பண்ணக்கூடிய சக்தி மஞ்சளுக்கு இருக்கு. படுத்துக்கோமா. விக்னேஷ் டாக்டர், இந்த டேப்லெட்டை ரெகுலரா கொடுங்க. ஓகே டாக்டர். பெருசா காயம் எதுவும் இல்லைல்ல? எக்ஸ்டர்னலா எக்ஸாமின் பண்ணதுல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் நார்மல் தான். தலையில எதுக்கும் நாளைக்கு ஒரு ஸ்கேன் எடுத்துருங்க. ஓகே டாக்டர். நான் வரேன். வாங்க. நாங்களும் சம்பாதிக்கணுமா? நீங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா நாங்க வாங்கின லோன்லாம் எப்படி திருப்பி கட்டுறது? சும்மா விளையாட்டுக்காக சொன்னேம்மா. ஃபர்ஸ்ட் எய்டு தான் எப்போதும் ரொம்ப முக்கியம். சூப்பர்மா, கீப் இட் அப். தேங்க்யூ டாக்டர். இப்போ எப்படிமா இருக்கு? பரவாயில்லப்பா, வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. என்னங்க, ஏதோ நேரம் சரியில்லாத மாதிரி இருக்கு. நேரம்லாம் சரியாதான் இருக்கு. ஆனா இப்ப வந்த மருமகளோட டைம் தான் சரியில்லை. அக்கா, இப்ப எதுக்கு நீ சம்மந்தமே இல்லாம இவங்களை குறை சொல்லிட்டு இருக்க? அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லிதானே இங்க வந்தா. அதான் அது இப்ப உண்மையாயிடுச்சு. ஓ, சத்யா வீட்டுல நான் இருக்கிறப்போ நீ எனக்கு போனே பண்ணலையாக்கா? பண்ணலன்னு யார் சொன்னா? பண்ண. இவ எடுத்தா இவகிட்ட என்ன பேசுறதுன்னு சொல்லி நான் வச்சுட்டேன். அப்ப நீ எதுவுமே உங்ககிட்ட பேசல? பேசுன. என் தம்பி வந்தா போன் பண்ணுன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஓ, வேற எதுவுமே பேசல? பேசலடா. இவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? நான் வந்தா போன் பண்ணுன்னு சொல்றதுக்கு என்ன ஒரு 3 செகண்ட் ஆயிருக்குமா? சரி, அடுத்து நான் உனக்கு போன் பண்ணனே, அப்ப எதுக்கு நீ அட்டெண்ட் பண்ணல? அத நான் கவனிக்கல. ஓ, 24 மணி நேரமா போனு கைமா இருக்கிற நீ, நான் போன் பண்ணும்போது நீ கவனிக்கல. இதை நான் நம்பணும். நீ சொன்னது உண்மை நம்பி அன்னைக்கு தேவையில்லாம இவங்க மேல கோவப்பட்டேன். அதுக்கப்புறமா தான் மொபைலை செக் பண்ணி பார்த்தேன். ஆனா நீ 3 நிமிஷம் மேல உங்ககிட்ட பேசியிருக்க. இந்த வீட்டுல என்ன சரியில்லாம இருக்கிறது நீதான்க்கா. டேய், வாய மூடுக்கா. இவங்க மட்டும் இன்னைக்கு அம்மாவை தேடி போலனா நம்மள வீட்டுக்குள்ளே நல்லா தூங்கி இருப்போம். அம்மாவும் விடிய விடிய யார் கண்ணிலையும் படாம இருந்திருப்பாங்க. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா என்ன இருக்கும் தெரியும்ல. பேசிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் சத்யா தான். ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. இல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. தேங்க்ஸ் சத்யா. என்ன ஆளாளுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லிருக்கீங்க? அப்போ என்னையும் இந்த வீட்டு பொண்ணா யாரும் ஒண்ணு ஏத்துக்கலையா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சத்யா. இல்ல, என்னத்துக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? சாரி, இனிமே சொல்ல மாட்டோம். அடுத்து சாரியா? அவங்க உங்களுக்கு மட்டும் அம்மா இல்ல, நானும் அவங்கள அம்மா தான் நினைக்கிறேன்.
தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஏன் அப்படி பாக்குற? இல்லைங்க, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்தேன். ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. உன் வீட்ல இருக்கிறவங்க கிட்ட என்னை விட்டு விடாம பேசினல, அதுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன். ஏங்க, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. எங்க அம்மானா எனக்கு உயிருங்க. அவங்க உயிரையே காப்பாத்திருக்கீங்க. நீங்க மட்டும் எங்க அம்மாவை தேடாம இருந்திருந்தீங்கன்னா. ஏய் அமுல்பி, என்னாச்சு? அதான் ஒன்னும் நடக்கலல்ல. அத்தை நல்லா இருக்கிறாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாருல்ல, அப்புறம் என்ன? இல்லைங்க, நீங்க தாங்க எனக்கு கடவுள் மாதிரி. இப்போ எது இப்ப இப்படி எல்லாம் பேசினு இருக்கிற? எனக்கு எங்க அம்மா தாங்க எல்லாமே. ஒருவேளை நீங்க அம்மாவை தேடாம பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியலங்க. அதை நினைச்சு கூட என்னால பார்க்க முடியல. எங்க ரொம்ப பாத்துமா, பாத்து மெதுவா. ஏங்க, எனக்கு ஒன்றும் இல்லைங்க. நீ எதுக்காக ராத்திரியில வெளியே போன? நம்ம கிட்ட தான் இவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க போய் பார்க்க மாட்டாங்களா? பத்துலனா இன்னும் 2 பேரை வேலைக்கு வச்சுக்க வேண்டியதுதான். சத்யா உன்னை தேடி வர போய் சரியா போச்சு. இல்லன்னா என்னங்க இது? நீங்க இப்படி உடைஞ்சு போய் நான் பார்த்ததே இல்லையே. உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதுமா. எனக்கு ஒன்றும் இல்லைங்க. இனிமே இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல வெளியே போகாதம்மா. இல்லைங்க, நான் உங்களுக்கு டேப்லெட் கொடுக்கறதுக்காக அனிதாவை கூப்பிட வந்தேன். ஆனா டிவி சத்தத்துல அவளுக்கு காதே கேட்கல. நமக்கு பிறந்திருக்கானதான் பேரு. அவளுக்கு எந்த அக்கறையும் நம்ம மேல இல்லம்மா. ஒரு நாளாவது நம்ம மாத்திரை சாப்பிட்டோமா, நிம்மதியா தூங்கணுமான்னு கவலைப்பட்டிருக்காளா? இந்த வீட்டுல அவ நினைச்சது மட்டும் தான் நடக்கணும்னு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நேத்து வந்த சத்யா அவ நம்ம மேல எவ்வளவு அக்கறையா இருக்கா. ஆனா நீ அவளை வேண்டாம் வெறுப்போட பாக்குற. அவ ரொம்ப நல்லவம்மா. அவ குப்பத்துல இருந்து வந்திருக்கலாம், ஆனா அவ மனசு தங்கம்மா. யார பத்தியும் வார்த்தையால சொல்லி புரிய வைக்க முடியாது. போக போக நீயே அவளை பத்தி புரிஞ்சுப்ப. சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு. இன்னும் 4 நாளைக்கு நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். ம்? கரெக்ட் டயத்துல கரெக்டான வைத்தியம் தான் பண்ணிருக்காங்க. குட்.
வெரி குட். மஞ்சள் ஒரு ஆன்டிபயோட்டிக். வைரஸை உடனே அட்டாக் பண்ணக்கூடிய சக்தி மஞ்சளுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் எய்டு தான் எப்போதும் ரொம்ப முக்கியம். சூப்பர்மா, கீப் இட் அப். அமுல் பேபி, ம் அமுல் பேபி, ம் ஏந்திரியா? அமுல் பேபி, ஏந்திர. என்ன? சீக்கிரம் எந்திரி, டைம் ஆகுதுல்ல. ஏஞ்சி குளிச்சுட்டு முதல்ல இந்த கோட் எடுத்து போட்டுக்கோ, அப்புறம் இந்த சென்ட் போட்டுக்கோ. நாஸ்தாவும் கொண்டு வந்துட்டேன், இங்கே சாப்பிட்டுரு. அப்புறம் மதியான சாப்பாடும் கட்டியாச்சு, போகும்போது எடுத்துன்னு போயிடு. அதுக்கப்புறம் இது ஸ்பெஷல் ஜூஸ். மீட்டிங் அப்போ மறக்காம அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இது நீ குச்சிரு. மீட்டிங்கா? என்ன மீட்டிங்? யாரோட மீட்டிங்? யார் ஃபிக்ஸ் பண்ணது? நான் தான் பிக்ஸ் பண்ணேன். நீங்களா? உனக்கு போன் வந்துச்சா? நான் தான் எடுத்து பேசினேன். சாராண்டா மீட்டிங் எப்போ வச்சுக்கலான்னு கேளுங்கன்னு சொன்னாங்க. நீ அசந்து தூங்கி நிந்தியா? சரி, உன்னை எழுப்ப வேணாமேன்னு 10:15 மீட்டிங் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சிட்டான். ஏங்க என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? என் போன் எங்க? அங்க யார்கிட்ட பேசுனாங்க? ஏங்க ஏங்க இப்படி பண்ணீங்க? இவர் யார் தெரியுமா? தேவையில்லாதெல்லாம் பார்க்காதீங்க. ஹலோ, ஹாய் சார், குட் மார்னிங். சாரி சார், இட்ஸ் மை மிஸ்டேக். மீட்டிங்கை நம்ம 11:30 வச்சுக்கலாம் சார். ஓகே 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 சார், பாய், தேங்க்ஸ். இப்போ பாருங்க, இனிமே எந்த அஃபிஷியல் காலையும் அட்டென்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? ஆமா, இந்த கோட் எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க? இல்ல, நீ மீட்டிங்க்கு போறல, அதான் இந்த கோட்டை போட்டா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். மீட்டிங்க்கு கோட்டு தான் போட்டு போகணும், எந்த அவசியமும் இல்ல. இன்னைக்கு நான் ஃபார்மல்ஸ் தான் போட்டு போறேன். இதை எங்க எடுத்தீங்களோ அங்கே போய் வைங்க. ஆமா, இது என்னது? மதியான சாப்பாடு. யாருக்கு? உனக்குதான். என்ன பார்த்தா நான் ஸ்கூலுக்கு போற பையன் மாதிரி தெரியுதா? சாப்பாடு பக்க கையிலேயே எடுத்துட்டு போறதுக்கு ஏங்க இப்படி படுத்துறீங்க? உங்களோட ஒரே தொல்லையா போச்சு. ஆமா, இது என்னது? பாடி ஸ்ப்ரே. ரோஸ் ஸ்மெல் தூக்கலா இருந்துச்சா, அதான் உனக்காக நான். இது பாடி ஸ்ப்ரேவா? இது ரூம் ஸ்ப்ரே. ரூம் ஃபுல்லா அடிக்கிறது, வாசனையா சூப்பரா தான் இருக்கும். இதுல அவன போடுவானா? நான்சென்ஸ். உங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, நீதான் நேத்து நைட்டு. ஏங்க, நேத்து எங்க அம்மான்றதுனால கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். அதனால உங்க கையை பிடிச்சி நான் தேங்க்ஸ் சொன்னேன். அத நீங்க வேற மாதிரி எடுத்துப்பீங்களா? இதோ பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இனிமே இருக்க போறோம். இனிமே இந்த அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்க கூடாது, புரியுதா? அப்புறம் குளிக்கிறதா இருந்தா அங்க அடுப்புல சுடு தண்ணி வச்சதை எடுத்து வாஷ்ரூம்ல வச்சுக்கிறேன். ஏங்க, இப்பதானே சொன்னேன் என் சம்பந்தப்பட்ட வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு. அதெல்லாம் ஏங்க, உங்களுக்கு புரியல நான் என்ன சொல்ல வரேன்னு? உள்ள ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு, சுவிட்ச் போட்டா தானே வந்து சுடு தண்ணி ஊத்த போகுது. இதுக்கு எதுக்கு தண்ணி இப்ப அடுப்புல வைப்பானே, எடுத்துட்டு வந்து ஊத்துவானே? இன்னும் உங்க ஏரியா பழக்கம் உங்களை விட்டு போலல. காமெடி பண்ணிட்டு ஷட் அப், சிட். அன்எஜுகேட்டட் பீப்பிள். அம்ஜிகரையா, எதுக்கு சுடு தண்ணி அடுப்புல போட்டேன்னு கேட்காமலே போறானே டேய். ஐயோ சாந்தி, என்னாச்சு? ஏங்க, ஹீட்டர் சுவிட்ச தொட்டோன்னு ஷாக் அடிச்சிச்சிங்க. அதான் எனக்கு தெரியுமே. என்ன, உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? அப்புறம் எங்க என்கிட்ட சொல்லல? அது அதான் நான் சுடு தண்ணியா அடுப்புல போட்டு வச்சதா கொண்டாந்தேன். ஏங்க, ஹீட்டர் ஷாக் அடிக்குது, ஏங்க என்கிட்ட சொல்லல? ஹீட்டர்ல ஷாக் அடிச்சதுனால தான் நான் சுடு தண்ணியா அடுப்புல போட்டு கொண்டு வந்தாங்கறேன். ஐயோ, ஏங்க, உங்களுக்கு என் கேள்வி புரியுதா இல்ல வேணும்னே பேசிட்டு இருக்கீங்களா? இதோ பாருங்க,
நீங்க சுடு தண்ணில போட்டு வந்து ஊத்திட்டீங்க, அதை விடுங்க. இந்த ஹீட்டர் சுவிட்சை தொட்டா ஷாக் அடிக்குதுங்க, அது ஏங்க என்கிட்ட சொல்லல? அதான் அமுல் பேபி, வீட்ல ஹீட்டர் இருக்கும் போதே நான் ஏன் சுடு தண்ணி போட்டு கொண்டாந்தனா அதுல ஷாக் அடிக்குதுல, அதனாலதான். அதுதாங்க நானும் கேக்குறேன், இது ஏன் என்கிட்ட சொல்லல? நான் சொல்லதான் வந்தேன், நீதான் எதுவும் சொல்லாதீங்க, என் காரியத்தை நான் பாத்துக்கிறேன், எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போன. நான் அப்படி சொன்னாலும் ஷாக் அடிக்கணும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எதுவுமே சொல்ல வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி அமுல் பேபி சொல்ல முடியும்? அப்படியே நான் சொன்னாலும் நீ என்ன திட்ட மாட்டா? எனக்கு இப்பதாங்க ரொம்ப டென்ஷன் ஆகுது. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி இருக்காதீங்க, ஏச்சு போங்க. நீங்க இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. சரி சரி, டென்ஷன் ஆகாத, நான் போயிடுறேன். போங்க. சாகரிச்சிச்சு. ஏன் எல்லாரும் கிளாஸ்க்குள்ள போகாம இங்க வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. சார், இனிமே மேடம் இங்க டியூஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க சார். எந்த மேடம்? நான் தாப்பா. கதிர், என்ன மன்னிச்சிருப்பா. அம்மா, எதுக்குமா மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? இந்த இடத்த ரொம்ப வருஷமா விற்கதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா வாங்க ஆள் இல்லாம விற்காம கிடந்தது. திடீர்னு ஒருத்தர் வந்து நல்ல விலைக்கு கேட்டாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இங்க டியூஷன் நடத்திட்டு இருக்காங்கன்னு. அவர் சொன்னாரு, பரவாயில்ல 2 மாசத்துக்கு டியூஷன் இங்க நடத்திக்கிட்டோம்னு சொன்னாரு. சரின்னு நானும் சம்மதிச்சேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இடிச்சு கட்ட போறேன், டியூஷன்லாம் நடத்த முடியாதுன்னு சொன்னாரு. கையை நீட்டி காசை வாங்கிட்டேன். அப்புறம் அவர் சொல்றத நான் கேட்டுதானே ஆகணும். எனக்கு வேற என்ன பண்றதுனே தெரியலப்பா. சரிம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்குல்ல, அதுவே போதுமா. சரி, வீட்டுல சார் தனியா இருப்பாரு, நீங்க போங்க. ரொம்ப நன்றிப்பா. வாங்க.